ஆடைகளுடன் let the celebrations begin. தமிழ்நாடு காவல்துறையினர் கடந்த 3 ஆண்டுகளில் கஞ்சாவை மட்டுமே பிடித்துள்ளதாகவும் ரசாயன போதைப் பொருட்களை கூட பறிமுதல் செய்யவில்லை எனவும் ஆளுநர் கூறியிருப்பதற்கு அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் மாளிகையை கமலாலயமாக மாற்றி தான் வகிக்கும் ஆளுநர் பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக சாடியுள்ளார். போதைப் பொருட்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த 2022ஆம் ஆண்டு 63,848 கிலோ போதை மாத்திரைகள் 98 கிலோ இதர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சர் பதில் கொடுத்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் 39,910 போதை மாத்திரைகள் 1,239 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை 90,800 போதை மாத்திரைகள் 93 கிலோ மெத்தக்லோன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குட்கா வழக்கில் சிக்கிக்கொண்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு அனுமதி தராமல் 1 வருடத்திற்கு மேலாக அது தொடர்பான கோப்புகளை கிடப்பில் போட்டு வைத்திருந்த ஆளுநர் போதைப்பொருள் ஒழிப்பை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் சாடியுள்ளார். போதை மருந்துகள் மற்றும் உளவெறியூட்டும் பொருட்கள் சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அதிக அளவில் கைதானது பாஜகவை சேர்ந்த ரவுடிகள்தான் எனவும் விமர்சித்திருக்கிறார். போதைப்பொருள் வழக்குகளில் சிக்கியிருக்கும் பாஜகவினரின் பிம்பத்தை மறைக்க ஆளுநர் திமுக ஆட்சி மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.